நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்பாடா இன்னொரு 10 லேப் தான் இருக்கு. நல்லா போகுதுப்பா. அப்படியே உட்காந்து அமுக்கமா ரேஸ பார்த்து முடிச்சிடணும்னு நான் உட்காந்து பார்த்துக்கிட்டுறேன். அந்த நேரமா பார்த்து ஒரு ஃபோன் வந்துச்சு. பிட் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறதுல என்னைய பொறுத்த வரைக்கும் பிட் பண்ணது கரெக்ட் தான். நோ டவுட் அவனை வந்து பிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னும் 4 லேப் இருந்துச்சு. கண்டிப்பாக சேஃப்டி கார் வந்து ஒரு 2 லேப்ஸில் 3rd லேப்பில் உள்ளே வந்துடும். அட்லீஸ்ட் 1 லேப் ஆஃப் ரேசிங் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. ஏன்னா நான் வேணும்ட்டே பண்ணல. என்னால் காரை வந்து திருப்பவே முடியல. நான் எப்படி வந்து ரேசிங் லைன்ஸுக்குள்ளே வச்சுக்க முடியும்? அவன் கேட்குறது நியாயமான விஷயம் தான். எனக்கு கேட்டா நீ வந்து உன்னால் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண முடிஞ்சு ட்ராக் லிமிட்ஸுக்குள்ளே வச்சுக்க முடியல, நீ 5 செகண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா ஃபைன், எல்லாருமே வந்து ஒத்துக்குவாங்க. அவனால் காரை உள்ளே வைக்கவே முடியல. ஏன்னா அவனால் திருப்பவே முடியல. அந்த இடத்துல இந்த கிராஷுக்கு அப்புறம் அவன் காரை விட்டு வெளியே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டேரிங் வீல் எடுத்து தூக்கி போட்டு ஐ எம் டன், திஸ் இஸ் அ ஷிட் கார், இது வந்து என்ன நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்க தெரில, இட்ஸ் அன்ட்ரைவபிள், இட்ஸ் அ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பயங்கரமாக ஒரே குசியில் வந்து நான் இருக்கேன். அதாவது வந்து சார்ல்ஸ் லெக்லருக்கு ஒரு ரேஸை வின் பண்ணிட்டான். நான் வந்து ஹாமில்டன் தான், இந்த லெக்லருக்கெல்லாம் அவ்வளவுதான், அவனை நம்பி நாம் வந்து தெருவுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு காலம்ல இருந்துச்சு. 2024 ஏதோ ஒரு கிராண்ட் பிரி எதுன்னு கூட தெரில. ஏன்னா அத்தனை நாள் ஆச்சு அவன் ஒன்று ஜெயிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஸை ஓட்டி அதில் வந்து பயங்கரமாக ஃப்ளாலெஸ்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி பயங்கரமான ஒரு வின்னை வந்து சார்ல்ஸ் லெக்லருக்கு எடுத்து கொடுத்தா. அது வந்து எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறதுல எனக்கு கவலை கிடையாது. ஓகேவா, இன்னொரு டீம் கார் உடஞ்சு போச்சு, நாங்கள் வந்து உடையாமல் வின் பண்ணி ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். உடனே வந்துட்டு கமெண்ட்டில் அது நடந்தனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, அதான் இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நாங்கள் ஜெயிச்சோம்ல, உங்களுக்கு எதுக்கு உடஞ்சிச்சு, உடஞ்சிட்டு பிச்சுக்கிட்டு ஓடிச்சா இல்லையா, எதுக்கு ஓடிச்சு, ஓடாமல் ஜெயிச்சிருப்பீங்களே, ஓடிச்சுல அப்போ கம்முன்னு தான் இருக்கணும். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஜெயிச்சு பிடிச்சாச்சு. அதனால் லெக்லருக்கு 1, லூயிஸ் ஹாமில்டன் 3. அதாவது நாங்கள் வேணும்ன்ட்டே 1-2 அடிக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காகவே சதி பண்ணி அந்த சேஃப்டி காரை உள்ளே கூப்பிடாமல் அது வந்து ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டு எங்களை வந்து 3rd முடிக்க வச்சிட்டிங்க. அது வீணா போன ரசல்லாம் 2nd முடிக்க வச்சிருக்கீங்க. அது வந்து 2 மச், அது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அவனெல்லாம் வந்து 2nd முடிக்க வச்சிருக்கிறீங்க. அதனால் வந்து 1 and 3 இது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். கடைசியில் இருந்து இதுக்கு எல்லாத்துக்குமே மைய காரணம் யார் தெரியுமா? நல்லா ரேஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. அப்போ தான் வந்து 1-2 வந்து லெக்லருக்கு வந்து 20 செகண்ட் லீடு, ஹாமில்டன் வந்து 10 செகண்ட் லீடு அடுத்த ஒரு காருக்கு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்பாடா இன்னொரு 10 லேப் தான் இருக்குது, நல்லா போகுதுப்பா. அப்படியே உட்காந்து அமுக்கமாக ரேஸை பார்த்து முடிச்சிடணும்னு நான் உட்காந்து பார்த்துக்கிட்டுறேன். அந்த நேரமாக பார்த்து ஒரு ஃபோன் வந்துச்சு. நமக்கு யாரா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு எடுத்து பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்ம மிஸ்டர் மணிகண்டன் தான். ஃபோனு வந்தபோதே நினச்சேன். ஏன்னா அந்த அன்னைக்கு சாயந்தரம் தான் வந்து அந்த வேர்ல்டு கப்போடைய 2 வாட்சலாங்கவும் பண்ணலான்னு ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தேன். நான் அப்போ ஃபோன் எடுக்கும்போது யோசித்தேன், எடுக்கலாமா, ஒரு 10 ரேஸுக்கு அப்புறம் கிடக்கட்டும் எடுக்கலாமா, சரி ஏதோ ஒரு இந்த லைவ் வாட்சலாங்காக ஏதோ சொல்ல வராட்டிருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி அது தான் பேச வராட்டிருக்குது, தப்பி தவறிக்கிது எஃபோனை இது மென்ஷன் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ஃபோனை எடுத்தேன். டேய் என்னடா நீங்கள் டாப் 2 இருக்கீங்களாட்டு இருக்குது, இனிமேல் நீங்கள் தான்டா அப்படின்னாரு. அப்போவே தோணுச்சு, ரைட்ரா, ஐயோ இதுக்கு மேலே எந்த கர்மாந்த நாங்களே போய் அடிக்க போகிறோமா, இல்லை இன்னொருத்தன் அடித்து ஏதாச்சும் நடக்க போகுதான்னு சொல்லிட்டு தான் போன வச்சேன். தெய்வமே உங்கள் வாய் வேறு சரியில்லை, பூராமே பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. உங்களை யார் வாயை திறக்க சொன்னா? எஃபோனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபோன் பண்ணேனா? நானே அதனால தான் லைவ் வாட்சலாங் பண்ணாமல் நான் போய் இது பண்ணி அதை தோற்றுருவோமோங்கிற பயத்தில் நானே உட்காந்து மேட்சை ரேஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை யார் ஃபோன் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டு தான் முதல்ல ஃபோனை வைங்க, எதுவாக இருந்தாலும் ரேஸை முடித்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு. ஒரே ஃபோன் தான் மொத்தத்தையும் முடிச்சு விட்டார். அவர் தலைவர் தான் வயசாகி ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறதெல்லாம் காரை ஓட்டிக்கிட்டு தேவையில்லாமல் அந்த ஒரு டீமில் உட்காந்துக்கிட்டு ரேஸை ஓட்டினா மற்றவனையும் எப்படி நிம்மதியாக விடுறது? அவங்களையும் இழுத்து விடணும்னு பண்ணிவிட்டு இழுத்து விட்டாச்சு. ஆக மட்டும் தெரு இழுத்து விட்டா மாதிரி வந்து, அதாவது ரேஸ் வந்து இஃப் யூ கம் ஃப்ரம் ஃபெராரி ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து சீரியஸாக நான் வந்து 2nd and 3rd வந்து குவாலிஃபைன்னு நடக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரெயிட்ஸ் இருந்துச்சு சில்வர்ஸ்டோனில். ஸோ ஸ்ட்ரெயிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபெராரியோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டே இல்லை. நல்லா ஹைட் பேஸ் ஃபாஸ்ட் கார்னர்ஸ் தான் வந்து ஈஸியாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நிறைய பேஸ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து ஃபெராரி இருக்காங்க. ஸோ நான் வந்து ஓகே இது ஒன்றும் நடக்க போகிறது கிடையாதாட்டு இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ஏகப்பட்ட ஒரு கோல்மால் அதெல்லாமே வந்து நடந்துச்சு. பட் ஏதோ 2nd 3rd வந்து குவாலிஃபை ஆனது வந்து நைஸ் தான்டா, ஓகே 2nd 3rd ஏதோ கொஞ்சம் பேஸுக்கு, பட் ரேஸ் பேஸ் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு. ஏன்னா ஹாமில்டன் வந்து குவாலிஃபைங் முடிச்சுட்டு வந்தோடனே சொன்னால் நம்ம ஆண்டோனெல்லியை மட்டும் ஃபஸ்ட்டு லேப்பில் அவனை வந்து இதில் ஓவர்டேக் பண்ணால் விட்டோம்னா அவன் பறந்து எங்கேயோ போயிடுவான், அவன் வந்து பிடிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு ஹாமில்டன் சொன்னான். சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் லேப்பில் ரேஸ் ஸ்டார்ட்லேயே வந்து 2 பேரும் அவனை வந்துட்டாங்க. லெக்லருக்கும் முந்தி சல்லுன்னு போயிட்டான், ஹாமில்டனும் அவனை முந்திட்டான்.
அண்ட் ஹாமில்டன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவன்கிட்ட பேஸே கிடையாது. அது வந்து ஆண்டனலி வந்து ஈஸியாக அவனை வந்து ஹாமில்டன் ஒரு 3-4 செகண்ட்ஸ் லீட் எடுத்துமே ஆண்டனலி சல்லுன்னு வந்து பாஸ் பண்ணிட்டு போனான். ஸோ அவன் வந்து ஹாமில்டன் ரேஸ் முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து சொன்னான், ஜென்ரலாகவே எனக்கு இன்னைக்கு பேஸே இல்லைங்க, லெக்லர்ட்டு தான் செம்ம பேஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து தேர்டு முடிச்சதுலேயே எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் கிடையாது, நீங்கள் செகண்ட் முடிச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இன்றைக்கி எனக்கு ஜென்ரலாக பேஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். ஸோ தட் வாஸ் ட்ரூ தான் நடந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, லெக்லருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 செகண்ட்ஸ் என்னமோ வந்து ஆண்டனலிக்கு மேலே இருந்தான். அப்புறம் அவன் தான் ஃபஸ்ட்டு பிட் பண்ணான். கரெக்டாக நான் பார்த்தேன், 52 லேப் ரேஸில் வந்து 26th லேப்பில் வந்து பிட் பண்ணான். பிட் பண்ணிவிட்டு ஹார்ட் டயர்ஸ் போட்டான். ஸோ ஹார்ட் டயர் ஷுட் ஜென்ரலி டேக் தெம் ஃபார் 26 லேப்ஸ், கரெக்டாக? அதான் வந்து நம்மளுடைய பாயிண்ட்டு. ஆனாலுமே இவன் ஆண்டனலி வந்து எக்ஸ்ட்ரா 10 லேப்ஸ் போனான். ஸோ 36th லேப்பில் தான் அவன் வந்து பிட் பண்ணான். நான் யோசிக்கிறேன், என்னடா அது இவ்வளோ லேட்டாக வந்து பிட் பண்ணுறேன். ஏன்னா லெக்லர்க் அவனை பிடிச்சிக்கிட்டே வந்தான். ஒவ்வொரு லேப்புக்குமே ஹாஃப் அ செகண்ட் பிடிச்சிட்டே வந்துட்டு அவன் பிட் பண்ணும்போதே வெறும் 10 செகண்ட்ஸ் தான் பின்னாடி இருந்தான் லெக்லர்க்கு. ஓகேவா? ஸோ அப்படி நடந்து வந்தப்போ இவன் வந்து பிட் பண்ணிட்டு வந்தானா, இன்னும் 10 லேப் இருக்குது, 10 செகண்ட் கேப் இருக்குது. இவன் ஆண்டனலி வெளியே வரும்போது லெக்லருக்கும் அவனுக்கும் 10 செகண்ட் கேப் இருந்துச்சு. ஸோ இட் ஷுட் பி பிரிட்டி ஸ்மூத் சைலிங். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 லேப்ஸ் தான் இருக்குது. ஒரு லேப்புக்கு நீ ஒரு செகண்ட் எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 2-3 லேப்ஸில் வந்து பேச எடுத்துட்டாலுமே வந்து அப்புறம் ஹீ ஷுட் பி பிரிட்டி ஸ்மூத் சைலிங் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். அவன் வந்து வெளியே வரும்போது வெளியே வந்துட்டு ஹாஃப் அ செகண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தான். அதுவும் என்ன ஒரு 3-4 லேப் நடக்கும், அப்புறம் வந்து டேப்பர் ஆயிரும். அதுவும் ஆகல, எடுத்துக்கிட்டே இருக்கான். வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் க்ளோஸாக வந்துட்டான். நீ அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு மேலே வந்து லெக்லர்க் வந்து 10 செகண்ட் ஓல்டர் டயர்ஸில் இருக்கான். அவன் வந்து டிஃபென்ஸ் எதுவுமே பண்ணவே முடியாது. இவங்க ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடில் இன்சேன் ஸ்பீட் வச்சுருக்கானுங்க. ஸோ இது அவ்வளோதான். இது வந்து லெக்லர்க் வந்து ஒரு சிட்டிங் டக்கு, நம்ம வந்து செகண்ட் தான் முடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஹாமில்டன் வந்து கண்டிப்பாக ஆண்டனலியை பிடிக்க போகிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் தான் வந்து ரேஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. டப்புன்னு பார்த்தா வந்து ஆண்டனலி ஸ்லோயிங் டவுன் ஆனுங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த பிரேக்கை கூல் டவுன் பண்ணுற அந்த பார்ட் வந்து டபார்னு உடஞ்சி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதனால் வந்து அவனை 2-3 தடவை பிட் பண்ணி அப்புறம் 10ஆவதாக வெளியே வந்தான். 10ஆவதாக வெளியே வந்து அவங்க சொன்னாங்க, ஓகே ஏகப்பட்ட ட்ராக் லிமிட்ஸ் இது பண்ணிட்டான், அதனால் வந்து 5 செகண்ட்ஸ் பெனல்ட்டியும் கொடுத்தாங்க. அப்போது வந்து ஓகே ஹாமில்டன் செகண்ட் வந்துட்டான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து முடிக்க போகிறேன்னு பார்த்தா கடைசியில் வந்து அந்த வர்ஸ்டாப்பன் ஸ்பின் ஆகி வர்ச்சுவல் சேஃப்டி கார் வந்து பிட் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் பிட் பண்ணது கரெக்ட் தான். நோ டவுட் அவனை வந்து பிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னும் 4 லேப் இருந்துச்சு. கண்டிப்பாக சேஃப்டி கார் வந்து ஒரு 2 லேப்ஸில் 3rd லேப்பில் உள்ளே வந்துடும். அட்லீஸ்ட் 1 லேப் ஆஃப் ரேசிங் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு வேளை ஹாமில்டனை பிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக ரசலை வந்து பிட் பண்ணியிருப்பாங்க. பிட் பண்ணியிருந்தால் எல்லாம் சொல்லியிருப்போம், நம்ம வழக்கம் போல் ஃபெராரி க்ளவுன் பண்ணிட்டானுங்கன்னு தான் பேசியிருப்போம். ஸோ ஃபெராரி வந்து ஹாமில்டனை பிட் பண்ணது 100க்கு 100 கரெக்ட் தான். அதை தெரிஞ்சு வந்து மெர்சிடிஸ் கரெக்டாக தான் பண்ணானுங்க. சரி நான் பிட் பண்ணாமல் நான் போகிறேன், என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாம். அவங்க ஒரு கேம்பிள் தான் பண்ணானுங்க. ஒரு வேளை சேஃப்டி கார் ரீஸ்டார்ட் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹாமில்டன் வந்து ஓவர்டேக் பண்ணியிருப்பார் ரசல், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அவங்க வந்து கேம்பிள் தான் எடுத்தாங்க. ஓகே நம்ம வந்து பிட் பண்ணாமல் போவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம், நம்ம அப்படியே விட்டோம்னாலும் ஒரு பொசிஷன் தான் விடுவோம், ஹாமில்டன் மட்டும் தான் நம்மளை ஓவர்டேக் பண்ண முடியுங்கிற ஒரு கேம்பிள் தான் எடுத்தானுங்க அவனுங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, கால்குலேட்டட் கேம்பிள். அதை எடுத்து அது பே ஆஃப் ஆயிடுச்சு. அதில் எல்லாருமே ஹாமில்டனை வந்து பிட் பண்ணியிருக்கக்கூடாது, அது தப்பு, ஃபெராரி பண்ணது தான் சரி. ஓகேவா, இதிலலாம் ஃபெராரி தப்பு சொல்லவே முடியாது. ஸோ ஆல் இன் ஆல் வந்து 1 and 3rd ஃபினிஷ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, இட்ஸ் நாட் பேட், பட் ஐல் ரியலி டேக் இட். கம்மிங் டு லெக்லர்க், நான் போன வீடியோவில் தான் வந்து அவனுக்கு வந்து புது கான்ட்ராக்ட் கொடுத்தது அது எல்லாமே வந்து தப்பு. இது வே தட் அவனை வந்து ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அவனை வந்து அந்த கோல்டன் பாயாக வச்சுருக்காங்க. அண்ட் ஹி ஹஸ் ஷோன் நத்திங் டு அப்ரூவ் ஆஃப் த டிசிஷன் நியூ இது கொடுத்தது அப்படின்னு எல்லாமே வந்து. பட் ஆனால் வந்து இந்த ரேஸ் ஸ்பெசிஃபிக்லி, இந்த ரேஸுக்கு முன்னாடி கூட வந்து வெசோருன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தான். நீங்கள் எல்லாருமே தான் அவனை டவுட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து அவன் மேலே டவுட்டே கிடையாது, அவன்கிட்ட பேஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ அங்கே இங்கேன்னு சின்ன விஷயம் தான் தப்பாக போயிட்டுருக்கே தவிர அவன்கிட்ட பேஸ் இல்லாமலாம் கிடையாது. ஹீ நோஸ் வாட் ஹி இஸ் டூயிங். கண்டிப்பாக அவன் வந்து ஒரு நாள் வருவான் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். நிறைய பேஸ் இல்லை, அவனால் எப்படி ஓட்டணும்னு தெரியலன்னு நானே வந்து சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொன்னான். அண்ட் இந்த ரேஸ் ஸ்பெசிஃபிக்லி குவாலிஃபையிங்கில் எடுத்தான், அப்புறம் வந்து ரேஸ் லீடை ஃபஸ்ட் லேப்லேயே வந்து எடுத்தான். அதுக்கப்புறம் அவனை வந்து ஓவர்டேக்கே பண்ண விடலை. அண்ட் வாட்எவர் ஆண்டனலி வந்திருந்தால் பிடிச்சிருப்பானுங்கிறதுல என்ன சொல்ல தெரியாது, பிடிச்சிருப்பான் மேபி, பட் இட் டிட் ஹேப்பன், அவ்வளோதான். லெக்லர்க் வந்து அவனுடைய ரேஸை சாலிட் ரேஸாக வந்து ஓட்டினான். சேஃப்டி கார் வரலினா, வெர்ஸ்டாப்பன் வந்து கிராஷ் ஆகலினா, இஸ் வின்னிங் த ரேஸ் பை லைக் 10-12 செகண்ட்ஸ். It will be huge win by Leclerc. So yeah, so he had driven a fully fit superb race.
ஸோ என்ன இந்த ஒரு அப்கிரேட்ஸ் எடுத்து வந்தெல்லாம் ஃபெராரிக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ இட்ஸ் டூ early டு சே. இப்போதைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்பில் ஒரு ஐ திங்க் ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிற ஃபெராரி. இப்போதைக்கு 7 ரவுண்ட்ஸ் நம்ம முடிஞ்சிருக்குது. அண்ட் டாக்கிங் அபவுட் பிரிங்கிங் பேக் அந்த 2 ரேஸ் வந்து கேன்சல் ஆச்சுல நடுவில் அந்த வார்னால. ஸோ அதை அட்லீஸ்ட் அதில் ஒரு ரேஸாக திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு டாக்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. ஸோ அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கமிங் டு மெர்சிடிஸ், ஃபர்ஸ்ட்லி ஆண்டோனலியை வந்து அவ்வளோ 10 laps இவங்க ரெக்லருக்கு பிட் பண்ணதுக்கு அப்புறமும் 10 laps விட்டதுக்கு வந்து ஆண்டோனலி வந்து இவன் ரேடியோவில் வந்து சொல்லுவான், ஏய் மற்றவங்களாம் நீ அண்டர் கட் பண்ணிட்டு போகிறாங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெர்சிடிஸ் வந்து இல்லை எங்களுக்கு தெரியும், நீ அங்கேயே என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது அது ஜீனியஸ் மூவ். இது 10 lap எக்ஸ்டெண்ட் பண்ணியும் அவன் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஹார்ட் சப்போர்ட் வந்து சல்லுன்னு வந்து பிடிச்சிட்டான் லெக்லர்க்க. அந்த 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 கப்பு வந்து உடையில அப்படின்னா வந்து கடைசியில் டோட்டோ உல்ஃப் வந்து செம்மையாக லூஸ் பண்ணிடுவான். அவன் வந்து அந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டபடி திட்டிகிட்டு இருப்பான், எப்படா கார் உடையலாம், நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆச்சோ இல்லை ஏதோ மெக்கானிக்கல் ஃபெயிலியர், ஒரு இன்பில்ட் ஏதோ ஒரு லீக் அந்த மாதிரி இருந்தால் கூட அது வேறு விஷயம். இந்த மாதிரி ஒரு கேர்பில் ஏறி இறங்கினோடனே அந்த கப்பை அப்படியே திரும்பி அவனோட பிரேக்ஸ் ஓவர் ஹீட் ஆகி அந்த கூலிங் சிஸ்டம் எல்லாமே உடஞ்சி அவனை வெளியே வந்து அந்த அந்த பீஸையே உடச்சி எடுப்பாங்க வெளியே. ஸோ அப்புறம் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. அவன் மறுபடியும் சரி நான் ஃபைட் பண்ணுறேன், எனக்கு அந்த ஒரு பாயிண்டாச்சு கிடைக்குமா, நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 5 செகண்ட் பெனல்ட்டி அவன் செம்மையாக வந்து ரெடியோன்னு சொல்லுவான், டேய் நான் வேணும்ன்ட்டே பண்ணல, என்னால் காரை வந்து திருப்பவே முடியல, நான் எப்படி வந்து ரேசிங் லைன்ஸுக்குள்ளே வச்சுக்க முடியும். அவன் கேட்குறது நியாயமான விஷயம் தான். எனக்கு கேட்டால் நீ வந்து உன்னால் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண முடிஞ்சு ட்ராக் லிமிட்ஸுக்குள்ளே வச்சுக்க முடியல, நீ 5 செகண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா ஃபைன், எல்லாருமே வந்து ஒத்துக்குவாங்க. அவனால் காரை உள்ளே வைக்கவே முடியல, ஏன்னா அவனால் திருப்பவே முடியல அந்த இடத்துல போய். ஸோ இஸ் ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் டு கோ அவுட். இந்த சிச்சுவேஷன்லேயுமே வந்து நீ வந்து எக்ஸீடிங் ட்ராக் லிமிட்ஸ்ன்னு வந்துட்டு நீ ஒரு இதை வந்து இப்போ பெனல்ட்டியை கொடுக்குற அப்படிங்கிறத வந்து அவன் கேள்வி கேட்டான். இது வந்து நாட் ஜஸ்டிஃபைன்னு சொல்லி எனக்கு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நீங்கள் இன்னொரு சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவனால் ஓட்ட முடியல, பேசிக்கலாக அவனால் ட்ராக்குள்ளே வைக்க முடியல. அப்படி பார்த்தா அவன் வந்து ஒரு சேஃப்டி ஹசார்ட், கரெக்டாக? அவன் ஏதோ ஒரு கார் வந்து பக்கத்தில் வருது, அவனால் திரும்ப முடியாமல் போய் அவன் இடிக்கிற கூட சான்ஸ் இருக்குது, ஓகேவா? அவன் வேணுமே கூட பண்ணாமல். ஸோ அப்போ வந்து அவன் ஒரு ட்ராக்கில் ஒரு ஹசார்டாக தான் இருக்கான். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கணும், நீ வந்து பிட் பண்ணிட்டு ஒன்றா வந்து காரை வந்து ரிட்டையர் பண்ணணும். இல்லை பேசிக்லி யூ ஹேவ் டு டேக் இம் ஆஃப், யூ ஜஸ்ட் டூ சம்திங் ஆர் யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் த கார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே கொண்டு வாங்க. அவன் வந்து இல்லை நான் ஒரு பாயிண்ட்டுக்காச்சும் நான் வந்து ஃபைட் பண்ணுறேன், பரவாயில்ல விடுங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓட்டுறேன் அப்படிங்களா. ஸோ நீ 2 சைடுமே பார்க்கலாம். எஃப்ஐஏ பண்ணது தப்பா, அவனை வந்து ட்ராக் லிமிட்ஸை ரேஸ் பண்ணதுக்கு ஐ மீன் பெனல்ட்டி கொடுத்ததுக்கு தப்பா, இல்லை அவனை வந்து பெனல்ட்டி கொடுத்துருக்க கூடாமல் படுத்திருந்தது இந்த மாதிரி சேஃப்டி டிசிஷன் வந்து இருக்குல்ல, அதுவும் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 2 சைடுமே பண்ணிச்சு. பட் ஆக்சுவலாக மெக்லாரன் மெர்சிடிஸ் டிட் ரியலி குட் ஜாப் ஆஃப் கீப்பிங் இம் அவுட் அந்த எக்ஸ்ட்ரா 10 லேப்ஸ்க்கு. கடைசியில் வந்து அவன் ரேஸ் மறுபடியும் வந்து வின்னோட பண்ணியிருப்பான். ஸோ அது வந்து ஒரு ஜீனியஸான மூவ். பட் டோட்டோ வந்து மேட்ச்னே வருது, ரேஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து ரசலை பற்றி சொன்னான், he is struggling with the car, something is not good for him, he is really struggling with the car right now, it is not at his best. ஏன்னா அந்த ரேஸுக்கு முன்னாடி தான் வந்துச்சு ரசல் வந்து அந்த 1 year எக்ஸ்டென்ஷனோட கான்ட்ராக்ட்ல இருந்தது வந்து ட்ரிகர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் whatever happens, ரசல் வந்து ஃபார் நவ் இஸ் ஸ்ட்ரகிளிங் வித் த கார், என்ன நடக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டோட்டோ வோல்ஃப் வந்து மேட்ச் ரேஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன வந்து மெர்சிடிஸ் பண்ணுவாங்கன்னு. என்ன இப்போ ஒரு 2 weeks பிரேக் இருக்குது, அடுத்தது வந்து பெல்ஜியம் கிராண்ட் ப்ரீ வருது. ஸோ 2 weeks கழிச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். மெர்சிடிஸ் வந்து யோசிப்பாங்க, ஓகே ஃபெராரி நம்மளை கொஞ்சம் கேட்சப் பண்ணிட்டாங்களோ, மெக்லாரன் நம்மளை வந்து அவங்க அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அந்த அப்கிரேட்ஸ் மேபி ஸ்பாவில் வந்து ஒர்க் ஆகலாம், அவங்களுக்கு வந்து கேட்சப் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு மெர்சிடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இப்போ 7 கிராண்ட் ப்ரீ 8 கிராண்ட் ப்ரீ முடிச்சுட்டு 80 பாயிண்ட் தான் லீடா, இன்னும் அதிகமாக இருக்கணுமே அப்படின்னு தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. கரெக்டாக அந்த ஃபெராரியோட 2 டிரைவர்ஸும் சேர்த்து போட்டால், அதே மாதிரி மெர்சிடிஸோட 2 டிரைவர்ஸ் பாயிண்ட் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா 80 பாயிண்ட் 75-80 பாயிண்ட்ஸ் என்னமோ லீடில் இருக்காங்க மெர்சிடிஸ். ஸோ அவங்க யோசிச்சு பார்த்தா வந்து என்னடா அது லாஸ்ட் 3 கிராண்ட் ப்ரீஸில் ஃபெராரி 2 ஜெயிச்சிருக்காங்க, நம்ம நடுவில் 1 ஜெயிச்சிருக்கோம், அது இல்லாமல் போடியம் வந்திருக்காங்க ஃபெராரி எல்லாத்துலேயுமே. ஸோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கத்தான் செய்யுது. ஸோ அது வந்து மெர்சிடிஸ் வந்து உட்காந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் ரேஸில் வந்து வி ஹேவ் டு சி அவங்களுடைய அந்த பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உண்மையாகவே இவங்களாம் கவர் பண்ணிட்டாங்களா, இல்லை வில் தே கம் பேக் வித் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கம்மிங் ஓவர் டு மெக்லாரன், அப்படியே மெக்லாரன் சீம் டு பி என்ன ஆச்சுன்னே தெரில, அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து இருக்காங்க. ஏன்னா மெக்லாரனுடைய பாஸ் வந்து சொல்லியிருக்காரு, வி ஆர் டாக்கிங் டு மெர்சிடிஸ், இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா மெக்லாரன் இஸ் கெட்டிங் மெர்சிடிஸ் பவர் டர்போ ட்ரெயின், கரெக்டாக? ஸோ அவங்களுடைய என்ஜின் தான் வந்து இவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ அதாவது என்னென்னா மெர்சிடிஸ் யூஸ் பண்ணுற அதே என்ஜினை தான் வந்து மெக்லாரனுக்கு கொடுக்கணும்.
அதுதான் கொடுப்பாங்க, அதான் ரூல், ஓகேவா? ஆனால் அந்த என்ஜினை எவ்வளோ எஃபெக்டிவாக நீ யூஸ் பண்ணிக்கலாம், அந்த என்ஜினோட சேர்ந்து உன்னுடைய ஏரோ பேக்கேஜு, உன்னுடைய என்ன சொல்கிறது கூலிங் சிஸ்டம்ஸ், அதெல்லாமே வச்சு தான் ஒரு கார் வந்து அல்டிமேட்டாக டெவலப் பண்ணுறாங்க, என்ஜின் சேமாக இருந்தாலுமே. மெர்சிடிஸ் வந்து ஒரு என்ஜினை கொடுத்து ஒரு புக்கு கொடுத்துருவாங்க, இந்த பாருப்பா இதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ஜின் மோட் இருக்குது, இந்த என்ஜின் மோடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து கொடுத்துருவாங்க மெக்லாரன்ட்ட. இதுக்கப்புறம் மெக்லாரன் எப்படி அவங்க காருக்கு ஏற்றபடி அவங்க செட்டப் பண்ணிக்கிறாங்கிறதுலாம் வந்து அவங்களுடைய பொறுப்பு. அதுக்கு வந்து மெர்சிடிஸ்லாம் ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்றை வந்து மெக்லாரன் கண்டுபிடிச்சிட்டாங்க மெர்சிடிஸ்ட்டை, அந்த என்ஜின் என்னமோ பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மெக்லாரன் வந்து இந்த வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கானுங்க, நாங்கள் வந்து மெர்சிடிஸ் உட்காந்து பேச போகிறோம், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோட் இருக்கிறதே வந்து எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறதே எங்களுக்கு வந்து தெரியாது, ஸோ we are trying to understand more அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா பியாஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட் ரேப்பில் வெளியே போனதுக்கப்புறம் வந்து P11 தான் முடித்தா, அண்ட் நாரிஸ் வந்து நாரிஸ் ஃபினிஷ் P4, மற்றவங்க எல்லாருமே ஒழுங்காக பண்ணதுனால நாரிஸ் வந்து ஃபினிஷ் P4, ஏன்னா கடைசியில் மெஸ்டாப்பினோட ஸ்பின்னும் இருந்துச்சு. அண்ட் இதில் ஸ்பிரிண்ட்லேயுமே வந்து அவங்க 2 பேருமே பெருசாக ஒன்றும் பண்ணல. ஸோ மெக்லாரன் ரைட் நோ பல கேள்விக்குறிகள் இருக்குது. அவங்க வந்து எங்கே அந்த பேஸ் போகுது, ஏன் அவங்க வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கான்ஸ்டண்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து மெக்லாரனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கடைசியாக வருவோம், ரெட்புல் வித் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அதாவது அந்த கிராஷுக்கு அப்புறம் காரை விட்டு வெளியே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டேரிங் வீல் எடுத்து தூக்கி போட்டு ஐ எம் டன், திஸ் இஸ் எ ஷிட் கார், இது வந்து என்ன நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்க தெரில, இட்ஸ் அன்ட்ரைவபிள், இட்ஸ் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் தானே, ஏன்னா அதான் தான் நான் கொஞ்சம் வீடியோ டிலே பண்ணேன். ஏன்னா எல்லாருமே F1 பேடக்கில் வந்து சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சம்திங் பிக் ஆஃப் அன் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் கோயிங் டு கம் வித் இன் த டே எல்லாம் போட்டாங்க. அப்புறம் எதுவுமே வரல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒன்று தெரியும், ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எம்பார்கோட் செக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த செக்ஷனில் அவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு டெல் இட் அவுட் அன்டில் த டீம் டெல்ஸ் இட் அவுட். ஸோ லாஸ்ட் டைம் இதே மாதிரி வில் பக்ஸ்டன் வந்து ஒரு ட்வீட்டை போட்டபோது தான் லூயிஸ் ஹாமில்டன் ஃபெராரி காட் அனௌன்ஸ்ட். ஆனால் அவன் இதே மாதிரி போட்டு வித்தின் தி எண்ட் ஆஃப் டே சம்திங் வில் ஹேப்பன் சொன்னால், ஆனால் எதுவுமே நடக்கலை. ஸோ என்ன அப்படிங்கிறது தெரியல. இஸ் இட் ஃபைனலி தி எண்ட் ஆஃப் வெர்ஸ்டாப்பன் அட் ரெட்புல் அப்படிங்கிற கேள்வி தான். ஏன்னு கேட்டால் வெர்ஸ்டாப்பன் இஸ் நிறைய ரூமர்ஸ் எல்லாமே வருது, ஹீ இஸ் கம்ப்ளீட்லி அன்ஹாப்பி வித் த டீம். ஏதோ நடக்குது, என்னன்னு தெரில, ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து அப்புறம் தான் நியூஸ் வரும். பட் ஹீ இஸ் அன்ஹாப்பி வித் த கார் ஆர் வித் த டீம் ஆர் வித் த பீப்புள் ரன்னிங் த டீம். ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னன்னு வந்து நம்மளுக்கு ஃபுல் நியூஸ் வரணும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் அவுட் ஆஃப் ஃபார்முலா 1. ஐ டோன்ட் நோ இஃப் ஹீ ஸ்விட்சிங் டீம்ஸ். ஏன்னா அவனோட ஏஜென்ட் வந்து இன்னும் கார்த்திகோட போன வீடியோ சொல்லியிருந்தான், மெக்லாரன் டீம் பேசுகிறாங்க, மெர்சிடிஸ் டீம் பேசுகிறாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் F1 தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவனுக்கு இந்த எலக்ட்ரிக் அதெல்லாம் வந்து அவனுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் அஃபீஷியலாக என்ன சொல்கிறாங்கன்ட்டு. பட் அவனும் சரி, இஸ் ஸ்பன் அவுட் அட் லைக் 4-5 laps டு கோ. இட் வாஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் இது உன்னுடைய பிரச்சனை வந்து ஆஸ்திரியா கிராண்ட் ப்ரீயில் இருக்கிற அதே தான் ரிப்பீட்டும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனோட இஷ்யூனால தான் மறுபடியும் இந்த ஸ்பின் அவுட் ஆனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபார் ஒன் வி நோ தட் ஈ இஸ் வெரி வெரி அன்ஹாப்பி. அவங்க டீம் கூடயோ அவங்க காரு அவங்க செட்டப்பில் தேவர் நோவேர் நியர் த பேஸு. தே ஆர் பேசிக்லி அந்த ஒரு காராக ஒரு பேக்கேஜாக வந்து தே ஆர் நோவேர் தேர். அதான் அவனோட கிளாஸில் இருக்கே டாப் 2 டிரைவர்ஸில் வந்து இல்லைன்னா வந்து ஹீ கேன் கோ எனிவேர்னு ஏதோ ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து லெட்ஸ் see what happens. ரெட்புல் ஆர் நோவேர் நியர் வேர் தே ஆர். ஸோ இதை தவிர நீங்கள் எல்லா டீமுமே எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தே ஆர் ஜஸ்ட் பிளேயிங் ஸ்கிராப்ஸ். வில்லியம்ஸ் வந்து சைன்ஸ் எல்லாம் ஐ எம் வெரி வெரி கன்சர்ன்டு, இங்கே வந்து ஏதாச்சும் அப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குமானே எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ரேசிங் புல்ஸ் வந்து அங்கே எங்கே பாயிண்ட் எடுக்கிறாங்க. லின்பிளாடாக இருக்கட்டும், அந்த இன்னொரு டிரைவராக இருக்கட்டும், டேக்கிங் பாயிண்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர். அவுடியாக இருக்கட்டும், ஆஸ்டன் மார்ட்டினா சொல்லவே தேவையில்லை, அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கானே தெரியாது. ஸோ ஹாஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து தே ஜஸ்ட் பிளேயிங் கேட்ச் அப் டு ஒன் அனதர். ஆனால் பெரிய லெவலில் அவங்களுக்கு எந்த டீமுக்குமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் ஒரு இதான்ப்பா அந்த யூனிஃபார்மிட்டி அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல, தெரியல. ஸோ பேசிக்லி அவங்க எங்கே போவாங்க, அந்த மிட்ஃபீல்ட் டீம்ஸ் எல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு வந்து தெரில. நெக்ஸ்ட் சீசன் தான் அவங்களுக்குலாம் ஒரு ப்ராப்பர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. ஸோ இப்போ இந்த 4 டீம் யோசிச்சு பார்த்தா வந்து மெர்சிடிஸ் ஆர் ஸ்டில் அட் த டாப், ஃபெராரி ஆர் கேச்சிங் தம் ஸ்லோலி, மெக்லாரன் ஆர் ஸ்டில் ட்ரைங் டு ஃபைண்ட் பேஸ், அண்ட் ரெட்புல் ஆர் யாருக்குமே தெரில ரெட்புல் எங்கே இருக்காங்கன்னு. ஸோ எல்லாருமே கேட்குற கேள்வி ஃபைனலி நீங்கள் சொல்லுங்கள், அந்த சேஃப்டி கார் வந்து உள்ளே போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போகலை? ஏன்னா கடைசியில் வந்து சொல்கிறாங்க உள்ளே போகிற ஐடியாவே கிடையாது, சம்மந்தம் இல்லாமல் வந்து அந்த கிராஃபிக்கில் நம்மளுக்கு டிவியில் மட்டும் அந்த சேஃப்டி கார் எண்டிங்னு எவனோ ஒருத்தன் போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
எஃப்ஐஏ நாங்கள் உள்ளே கொண்டு வரோன்னு சொல்லவே இல்லையேடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த காரை வந்து அவங்க எடுத்து தான் கொண்டே போயிட்டு நம்ம பார்த்தோமே 2 லேப்ஸ் இருக்கும்போது அவங்க காரை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அப்போது ஓகே, அடுத்த லேப்பில் வந்து எல்லா அன்லேப்டு கார்ஸும் அன்லேப் ஆயிட்டாங்க. அப்போது ஒய் டென்ட் யூ டேக் இட் இன்சைட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எல்லாருமே வந்து இது தானே நீங்கள் ஹாமில்டனுக்கு பண்ணி வச்சு வெஸ்டாப்பனை ஜெயிக்க வச்சிங்கடா, அதனால் இது பண்ணது கரெக்டு தானா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வருது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சேஃப்டி கார் உள்ளே போயிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யோசிச்சுட்டு வந்து காமெண்ட்ஸில் போடுங்க. 2 வீக்ஸ் கழிச்சு ஸ்பா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது பிட்வீன் மெர்சிடிஸ் அண்ட் ஃபெராரி. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மெர்சிடிஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, இல்லை ஃபெராரி ஏதாச்சும் ஒரு அப்கிரேட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பேஸை கொஞ்சம் க்ளோஸ் டவுன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே வைங்க. மறக்காமல் லைக் போடுங்க. ஏன்னா இல்லைன்னா இந்த F1 சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பட் ஐ வில் ஸ்டில் ட்ரை டு கண்டினியூ டு டூ. பட் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது. உங்களுடைய காமெண்ட்ஸோ, உங்களுடைய லைக்கோ, உங்களுடைய ஷேர்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து உங்களுடைய இதை வந்து வச்சுருங்க. மறுபடியும் நம்ம வந்து அடுத்த வீடியோக்கு முன்னாடி வந்து பார்ப்போம். அடுத்த ரேஸை முடிச்சுட்டு. ஓகேவா? பாய்.